கேடா சரி நான் கேட்குறேன். 99% இயற்கையை நேசிக்க தெரியாத மக்கள் தான் இருக்கிறாங்க. என்ன தினம் நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. ஏன் பச்சை வேஷ்டி இது பச்சை சேரி அப்புறம் வச்சுக்கோங்க. இயற்கையவே நேசிக்க தெரியாதவங்களுக்கு இத்தனை தினம் எதுக்குன்னு கேட்குறேன். அப்போமாவது அது உங்களுக்கு யாவும் வரட்டும் தான் சார். என்ன யாவும் வரட்டும்? அது இப்போ மக்கள் வந்து இயற்கை இப்போ ஒரு இப்புள்ள வந்து விஞ்ஞான. சரி, அப்போ நீங்கள் என்னன்னா இயற்கை தினம்னு வச்சுக்கோங்க, வைங்க. அதுதான் என்னம்மா நான் சொல்கிறது, நேச்சர் டே இருக்குல்ல சார். சுற்றுப்புற சூழல் தினம் தானே இருக்கு. அது சுற்றி பார்க்கறது இல்லை, டூர் போகிறது அது இல்லையா? இயற்கை தினம்னா என்ன? இயற்கையை நேசிக்கணும். இயற்கைக்கு நீ என்ன செய்யற இருக்குல்ல? அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த குருவிகளை பத்தியே ஃபுல்லா போடுவாங்க. அப்படியா தெரிஞ்சுக்கணும். குருவிகளை பத்தியே போட்டுட்டு பின்னாடி குருவிகளே கொண்டுருவாங்க. அதான் நமக்கு தினம். மதர் தினம்னே போடுறீங்க, மறுநாள் மதருக்கு எவனும் சோறே கொடுக்க மாட்டான். அம்மா அம்மா நீங்க எங்க அம்மா சொல்லி காலேஜ் ஸ்டேட்டஸ் தினங்கள். அப்புறம் என்ன லவ்வர்ஸ் தினமா? எல்லா டே உண்டு. லவ்வர்ஸ் டேக்கு முன்னாடி எல்லா டே வந்துடும். சாக்லேட் டே, ஃபர்ஸ்ட் லவ் டே, ஃபெயிலியர் டே எல்லாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரு தினம் வச்சு கொண்டாடி இருக்கா? 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா முளைச்சிட்டு போயிருக்கு. அப்புறம் மகளிர் தினமா? அது வேற ஒன்று. மகளிர் தினம் இல்லை அப்படின்னா யாருக்குமே தெரியாதா? குடும்பம் மகளிர் தினம், பிறந்த நாள் தினம், ஒன்று இருக்கு. மாசத்துல எத்தனை நாள் இருக்கோ அத்தனை தினமும் இருக்கு. எல்லா நோய்க்குமே தினம் இருக்கு. எல்லா நோய்களுக்குமே ஒரு தினம் இருக்கு. காச நோய் தினம், எய்ட்ஸ் தினம், மாதிரி மரண தினம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். உலக மரண தினம்னு வச்சு அன்னைக்கு எத்தனை பேர் மரணம் வைக்கிறாங்கன்னு பாத்துக்கலாம் இல்லையா? நான் சத்தியமா எங்க சாமிகிட்ட இப்போ ஒரு 15 நாளா முறையிட்டே இருக்கேன். மரியாதையா எனக்கு கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடு, எனக்கு வந்து வாங்கினதெல்லாம் கேட்டேன். ரெண்டும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கேட்டது தினம் 1000 பேர் சாவாங்க. ஒன்றுவேன் சமாசாமி சிரிக்காதீங்க, அவ்வளோ கோபம் இருக்கு மக்கள் மேலே.